அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாஃபர் ஷாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எத்தனையோ அவசர தேவைகள் வருது, திடீர் சோதனைகள் வருது, அவசர தேவைகள் இருக்குது. ஒரு தேவை வரும்போதோ ஒரு கஷ்டம் வரும்போதோ இந்த வார்த்தைகளை கூறாமல் இருக்கின்றார்கள் என்று இதுதானே பலன் தரக்கூடிய ஒரு வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தை. இதுதானே மனிதருக்கு பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். கூட குர்ஆனுடைய வசனங்கள் ஓதாமல் இருக்கிறத பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்களுடைய கிதாபில் இதை எழுதுறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படியாப்பட்ட சோதனை வந்தாலும் யா ரஹமர் ராஹிமீன் என்று இந்த வார்த்தையை கூறுங்க. கிருபையானவர்களுக்கெல்லாம் கிருபையானவனே என்று பொருள். இதே மாதிரி 3 வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பொருள்: உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரிய தகுதியானவன் இல்லை, நீயே எல்லாவித குறைகளையும் விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய். எப்படி யூனுஸ் நபி அவர்கள் இந்த திக்ரை சொல்லி அல்லாஹ் அழைச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அழைப்போம் இந்த திக்ரை சொல்லி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தீக்குண்டத்தில் இருந்தப்போ ஓதுன துஆ இப்போ பார்க்கலாம். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் அருளை மற்றும் கருணையை தீக்குன்றத்துலேருந்து நபி அவர்களுக்கு ஒன்றுமே ஆகாமல் திரும்ப சென்றாங்க. இப்போ கடைசியாக ஓதுறது திக்ரு பார்க்கலாம். ஃபிரௌனுடைய மாளிகையிலேருந்து ஒரு முஃமினான மனிதர் தன்னுடைய சோதனையினால் ஓதுன ஒரு பார்க்கலாம். முதல்ல பொருளை பார்க்கலாம். நான் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியார்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான். வ உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஷீருன் பில் இபாத். இனி எல்லா சோதனையிலும் இதை ஓதி துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த சோதனையை அல்லாஹ் லேசாக்கி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.